கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு. அதனால் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், அபிஷேகம் பெற்றால் போதும், ராபோஜனம் எடுத்தால் போதும், பரலோகம் போயிடலாம் என்று நினைத்து அநேக குடும்பங்கள் ஒரு நிர்விசாரமாய், ஒரு தேவ பயம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறமும் நாம ஒரு சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. இது மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு, அதுக்காக இதை நான் வேண்டாம்னு சொல்லலை, இதெல்லாம் முக்கியம். ஆனா இது மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இன்னும் ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. வாசிங்க உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்றார். கர்த்தர் சொல்றார், எல்லா குடும்பங்களுக்கும் முன்பாகவும், முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்பு, ஞானஸ்தானம் எடுத்த குடும்பங்களுக்கு முன்பு, அபிஷேகம் பெற்ற குடும்பங்களுக்கு முன்பு, ராபோஜனம் எடுத்த குடும்பங்களுக்கு முன்பு ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். பாஸ்டர், நாங்க ரட்சிக்கப்பட்டாச்சே, அப்ப எங்களுக்கு நித்திய ஜீவன் தானே. பாஸ்டர், நாங்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சே, அப்ப எங்களுக்கு நித்திய ஜீவன் தானே. பாஸ்டர், நாங்க அபிஷேகம் பெற்றாச்சே, அப்ப எங்களுக்கு நித்திய ஜீவன் தானே. பாஸ்டர், எங்க ராபோஜனம் எடுத்தாச்சே, அப்ப எங்களுக்கு நித்திய ஜீவன் தானே. இல்ல, அது மாத்திரம் நித்திய ஜீவனை கொடுக்காது. என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்க. அப்ப ராபோஜனை எடுத்தா நாங்க எங்க போயிடலாம்? அநேகர் இப்படி நினைத்துதான் ராபோஜனம் தப்பா எடுக்காங்க. ஆனா ராபோஜனை எடுக்கிறவங்கிட்ட பவுல் சொல்லுதார், என்ன சொன்னார்? நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல 1 முதல் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்ம எல்லாம் எதை அறிஞ்சிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டா பரலோகம், ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகம், அபிஷேகம் பெற்றா பரலோகம், ராபோஜனம் எடுத்தா பரலோகம், இதை அறிஞ்சிருக்கோம். ஆனா இன்னும் நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தாங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற, நல்ல கவனிங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒழுகி வந்த அந்த கன்மலையின் போஜனத்தை தான் அவங்க புசிச்சாங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒழுகி வந்த அந்த கன்மலையின் தண்ணீரை தான் அவங்க குடிச்சாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் ஐயா, கர்த்தரிடத்திலிருந்து ராபோஜனை எடுத்த நம்ம கர்த்தர்ட்டையே வாங்கி ராபோஜனை புசித்தாலோ, நாம நடக்க வேண்டிய நடக்கையின் பிரகாரம் நடக்கலை, ஆனால் நம்மால் பரலோகத்துக்கு போக முடியாது. கன்மலையிலிருந்து தான் புசித்தாங்க. அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலையும் தான் குடித்தாங்க. ஆனா அப்படி இருந்தோம், வாசிங்க. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இம்பார்ட்டன்ட். ஆதலால் அவங்க என்ன ஆனாங்க? வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார். இந்த செய்தி எதுக்கு தெரியுமா? அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கிற நமக்கு தான் இந்த செய்தி. நம்ம எல்லாம் அவன் அழிவை நோக்கி போறாங்க, நம்மளே எந்த பாதையில் தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இயேசு வச்சார், உனக்கு முன்பாக ஜீவனையும். நீ எந்த பாதையில போற? ஐயா, இவங்க ஜீவனை தானே குடிச்சாங்க, ஞான தண்ணீரை தானே குடிச்சாங்க. அப்ப ஜீவன் ஊறணும்ல, ஜீவன் இருக்கணும்ல. அப்பயே இவங்க மரிச்சாங்க, அப்பயே இவங்க அழிக்கப்பட்டாங்க. எல்லாம் இருந்தது, ஆனா தேவனுக்கு பிரியமான நடக்கை இல்லை.
சபையில ஆராதனைக்கு குறைவில்லை, சபையில தீக்கு குறைவில்லை, சபைக்கு ராபோஜனத்துல குறைவில்லை, சபையில தேவனுடைய வார்த்தைக்கு குறைவில்லை. ஆனாலும் அநேகர் வனாந்தரத்துல அழிக்கப்பட காரணம் தேவனுக்கு பிரியமான கனி சபையில இல்லை. நேத்து இப்படி வரல. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா பரலோகம் போக முடியாது. ஏன்னா நம்ம அறிஞ்சதெல்லாம் என்னது? ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிரு, ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகம் போயிடலாம், அபிஷேகம் பெற்றா பரலோகம் போயிடலாம், ராபோஜனம் பெற்றா பரலோகம் போயிடலாம். யாரு சொன்னா? ஐயா, ஞான கண்மலையில் இருந்து வந்து ஒழுகி வந்த தண்ணீரையே குடிச்சாலும் அதற்கு ஏற்றால் போல நம்ம நடந்தாதான் நாம பரலோகம். மற்றபடி நம்ம தலையில நின்று அந்த தண்ணியை வாங்கி குடிச்சாலும் பரலோகம். இப்ப நீங்க ஆதியாகமத்துக்கு வாங்க, நான் வேகமா போறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கு? ஜீவ விருட்சம் இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப இந்த விருட்சத்துக்குள்ள என்ன இருக்கு? மரணம் இருக்கு. ஐயா, ஏதேன் தோட்டத்திலேயே ஜீவனையும் வச்சிருக்கார், மரணத்தையும். மரணம் என்று சொல்வது 2ஆம் மரணம், அக்கினி கடல். ஜீவனையும் வச்சிருந்தார், மரணத்தையும் வச்சிருந்தார். ஆனா ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே இருந்தாலும், ஆதாம் யாரு? நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 38ஆம் வசனத்தை வாசிங்க, கடைசி வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆரோனின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால். அப்ப ஆதாம் யாரு? தேவனுடைய குமாரன். அதனாலதான் தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் ஆதாம் இருந்தான். இப்ப நம்ம சாயல தான் நம்ம பிள்ளைகளும் இருக்கும். அதே போலதான் ஆதாம் ஏவாள் எந்த சாயல இருந்தாங்க? தேவ சாயல்ல. அப்ப தேவனுடைய மகனாகவே இருந்தாலும் அவன் நடக்கிற நடக்கையை பொறுத்து தான் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருக்கணுமா வெளியே போகணுமான்னு இருக்கு. ஐயா, சொந்த மகன், தன்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மகனுக்கே இயேசு என்ன பார்க்கல? முகத்தாட்சியம், பச்சபாதம் பார்க்கல. அவர் அந்த மகனுக்கு முன்பே ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருந்தாராம். ஆனா அவன் சரியா நடக்காதது. நீங்க என்னதான் பிள்ளைய படினாலும், அடிச்சே படினாலும், அவன் படிச்சாதான் பாஸ் ஆவான், அவன் படிச்சாதான் மேல் படிப்புக்கு அவன் போவான். அதே தான் கத்தரும். நமக்கு முன்பு என்னதான் ஜீவ விருட்சத்தை வச்சாலும் மரணத்தை வச்சாலும் நம்ம நடக்கிற நடக்கையை பொறுத்து தான் நம்ம எங்க போவோம். எல்லாரும் இதை செஞ்சிட்டாங்க, ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பாத்திரம் வேணுமே, அந்த பாத்திரம் வரல. அதான் பவுல் சொல்வா, அபாத்திரமாய் சொன்னாரா? அப்ப அபாத்திரத்துக்கு ஈக்குவல் என்னது? பாத்திரம். இந்த பாத்திரம் இல்லாம மற்ற பாத்திரம் இருந்தா அது என்னது? அபாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட எல்லாம் இருந்தது, நல்லது. ஆனா அந்த பாத்திரம் இல்லை. ஆதலால் அவர்களின் அநேக பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய், ஐயா, சொந்த ஜனங்கள் தன்னுடைய போஜனத்தையே கொடுத்தார், தன்னுடைய தண்ணீரையே கொடுத்தார். ஆனா அவங்க அநேகமே தேவனுக்கு நம்ம அந்த தண்ணீரை குறை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் குடிச்ச தண்ணீர் சரியில்லாமையா இருக்கும். ஐயா, கிறிஸ்துவிட்டேந்து வந்த தண்ணீர், அந்த கண்மலை
கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்துட்டேன் தானே வந்திருக்கு போஜனம், கிறிஸ்துட்டேன் தானே தண்ணியை குடிச்சிருக்காங்க. அது மாத்தம். ஆனா இவங்க மாற ஒப்பு கொடுங்க. உடனே வசனம் என்ன மாத்தணும் பாஸ்டர், வசனம் மாத்தோம், நம்ம மாற ஒப்பு கொடுத்தாதான் மாத்தும். நம்ம மாற எங்க ஒப்பு கொடுக்கும்? இல்ல ஒரு ஜபம், கர்த்தாவே உமக்கு பிரியமான பாத்திரமா எண்ணெய். அவர் சொல்லுவார் அங்கேருந்து, எப்ப நீ கொஞ்சம் கையில ஒப்பு கூட, அப்பந்தான் நான் உன்னை. ஐயா, எம்மாத்திரம் என்று சொன்ன அப்பத்துக்குள்ள என்ன இருந்தது? எத்தனை பேரை போஷிக்கக்கூடிய போஜனம் இருந்தது. அது ஒப்பு கொடுத்தாதானே அது கிருபை தெரியும். நம்ம ஒப்பு கொடுக்காம ஆத்துமாக்களை தாரும் தராது. என்னது? நம்ம இறங்கி போகாம ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன சொல்லுவோம்? எப்ப நீ இறங்குனாதான் இருக்கு, நீ காலையே வைக்க மாட்டேங்க, அப்ப எங்க ஆத்துமாக்கள் வரும்? ஆத்துமாக்களை எங்க இருந்துட்டு, வீட்டில் இருந்துட்டு ஆத்துமாக்களை தாரும். நீ இறங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பு கூட, கொஞ்சம் விட்டு கூட, அதெல்லாம் வராது பாஸ்டர். ஆனா எனக்கு ஆத்துமாக்கள் மட்டும் கர்த்தர் தந்துடணும், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தர் தந்துடணும். கொஞ்சம் யோசிங்க ஐயா. நம்ம ஒப்பு கொடுக்காம நம்மளால பரலோகம், அது ஆதாமா இருக்கட்டும், ஏவாளா இருக்கட்டும், தேவனுடைய மகனுக்கே பச்சபாதம் இல்லை, தேவனுடைய மகனுக்கே முகதாட்சணியம் இல்லை, நம்மளை சும்மாவா விடுவார்? தேவனுடைய மகனுக்கே என்ன இல்லை? முகதாட்சணியம் இல்லை. அப்ப சபையில எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் நடக்கிற நடக்கைய பொறுத்து தான் அந்த சபை என்ன செய்யும், அந்த குடும்பம் என்ன செய்யும்? பரலோகம் போகும். அப்ப அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த சபை, இந்த குடும்பம், ரசிக்கப்பட்ட குடும்பம், ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம், அபிஷேகம் பெற்ற குடும்பம், ராபோஜனம் எடுத்த குடும்பம். ஆனா நடக்கிற நடக்க சரியில்லாததுனால மரணத்தை அவர்கள் புசிக்க வேண்டியதாய் மாறிற்று. இந்த சபையிலே ஒரு காரியம் பொதுவாய் இருந்தது. வாசிங்க அப்போஸ்தலர் 4:32 முதல் வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப எத்தனை பேர்ட்ட அந்த ஒரே இருதயம் இருக்கு? ஒருத்தன் ஊழியத்துக்கு போமா, நான் போறேன், நீ வாரியா? நான் வரல. ஒரே இருதயம். என்னது? இப்போ ஒருத்தன் கேட்பான், எப்போ ஊழியத்துக்கு போமா? யார்கிட்ட கேட்பான்? இப்போ யோசுவா சீமையோன்ட்ட கேட்பான்னு வைங்களேன். சீமையோ என்ன சொல்லுவான்? நான் வரல. ஒரே இருதயம். என்ன சும்மா சொல்லல, அங்க யாருக்குள்ள இருந்ததா? வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். அப்ப உள்ள அப்போஸ்தலர் எல்லாம் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து போனாங்க. மரணமானாலும் ஜீவனானாலும். இப்ப உள்ளவங்கிட்ட என்ன இல்ல? கிருபை இருக்கு. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒப்பு கொடுத்தல். ஆனா இந்த சபையில ஒரே இருதயமும், வாசிங்க, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. யாரு? விசுவாசிகள். நம்ம இல்ல. யாரு? அப்போ உள்ள விசுவாசிகளை பாருங்க. அதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை. அப்போ உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இப்ப எல்லாம் தனக்கு 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 தா 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 என்று சொல்லுகிற அட்டைக்கு அந்த மாதிரி ஆயிட்டு. எல்லாம் தனக்கு 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 போகத்தான் தானமும்
தர்மம். இப்போ காணிக்கையும் அப்படி ஆயிற்று, தனக்கு போக தான். ஐயா நான் ஒன்று சொல்றேன். களவுனா என்னது, திருட்டுனா என்னது? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட ஆ என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஆ சாபத்தீடானதில் ஆ. எடுத்துக்கொண்டதும் ஆ களவு செய்ததும் ஆ களவு செய்ததும் வஞ்சித்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. நம்ம யாருக்கு, நம்ம பாஸ்டருக்கு தெரியாம சாபத்தீடானதை மறைச்சிருவான், பாஸ்டருக்கு தெரியாம காணிக்கையை மறைச்சிருவோம், பாஸ்டருக்கு தெரியாம தசம்பாகத்தை மறைச்சிருவோம். ஆனா அங்க ஒருத்தர் பார்த்துட்டார். எங்க அவர் சொல்லுதார், யோசுவாவே சாபத்தீடானது உங்க சபைக்குள்ள இருக்கு. சிலர் களவு செஞ்சிருக்காங்க, சிலர் அதை வஞ்சித்து வச்சிருக்காங்க, பண்டம்பாடிகளுக்குள்ள வைத்ததும் உண்டே. அதுக்கப்புறம் தான் யோசுவாவுக்கு தெரியுது. உடனே குடும்பமா வர சொன்னான். இப்போ எத்தனை பேர்ட்ட அப்படி கேட்க முடியுது? உடனே பாஸ்டர் சொல்லிடுறது, பாஸ்டருக்கு பண ஆசை வந்துட்டு. பாஸ்டருக்கு என்ன வந்துட்டு? பாஸ்டருக்கு என்ன தானே சொல்றேன், உங்களையா சொல்றேன். பாஸ்டருக்கு பண ஆசை வந்துட்டு. ஆனா அப்ப யோசுவா குடும்பமா கூட்ட போது ஒருத்தரும் அப்படி சொல்லலை. இப்போ ஏன்பா தசமா ஒழுங்கா தரல சொல்லிடுவான். சொல்லிட்டு அங்க வீட்டில் உட்காந்து ஏசுவான். இவருக்கு என்ன நோக்கம் போயிட்டு பணத்துல? ஆமா, நாங்க கேட்கிற நோக்கம் என்ன? அது தெரியாது. ஆனா பாஸ்டருக்கு பண நோக்கம் வந்துட்டு இவரோ ஒன்று டிசைன் பண்ணிடுவார். ஆனா இப்ப களவுனா என்ன அதை சொல்லுங்க. திருட்டுனா என்ன அப்படி சொன்னாதான் உனக்கு புரியும். திருட்டுனா இப்போ என் வீட்டிலேருந்து வந்து நீ வந்து எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்னது? என்னுடையதை நீ எடுத்தா. நல்ல கவனிங்க. இப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நேத்தான் எனக்கு அதை சொல்லி தந்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை இவன் எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு பேர் என்னது? அப்போ இவன் திருடன் தானே. பாஸ்டர் என்னையா திருடன்ட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை தான் அர்த்தம். திருடன் யாரு? நான் தான். என்ன செய்யணும் உட்காந்துருக்கான். என்ன சொல்றது கரெக்ட் தானே? தேவனுக்குரியது முதல் பங்கு யாருடையது? அந்த தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்காம தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வைத்து கொண்டால் அது வஞ்சிக்கிறதல், அவன் திருட்டு பண்ணுகிறான். அப்ப இதே பாவம் தானே. நாம என்ன சொல்றோம்? நான் பாவமே செய்யல ஐயா, நம்ம திருட்டுத்தனம் பண்ணதோம். அதனால்தான் மல்கியால கேட்பார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் நாம எல்லாம் யாரை வஞ்சிக்கோம்? பாஸ்டர் இல்ல, தேவனையே வஞ்சிக்கான். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். இதுல வர கேள்வியை பாருங்க. கத்தர் கேட்காரு, எப்போ நீங்க என்ன வஞ்சிக்கீங்க? உடனே அவன் கேட்கான், எதுல கத்தாவே உம்மை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஐயா, ரட்சிப்பு இருக்கு, ஞானஸ்தானம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ராபோஜனமும் இருக்கு. ஆனா நடக்க வேண்டிய நடக்க இல்லை, தேவனுக்கு பிரியமான நடக்க இல்லை. எதுல எல்லாம் தசமா கொடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பாஸ்டர், ஆனா கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். உண்மை, நிறைய காரியத்துல கொடுக்கணும். ஐயா நீங்க என்ன வஞ்சிக்கல? யார? திருட்டுத்தனம் வந்தீங்க. என்ன தனம்?
நான் இன்னும் எனக்கு வருகிற காணிக்கையில எனக்கு வருகிற தசம்பாவத்துல ஒரு பங்கை எடுத்துருவேன். என் மனைவி இருக்கா, வீட்டில் உள்ளவங்க இருக்கா, கேட்டுக்கணுங்க, எடுத்துருவேன். பாஸ்டர் எடுத்தா எனக்கு தட்டுப்பாடு வரும். எடுத்தா எனக்கு கண்டிப்பா என்ன வரும், ஆனா எடுப்பேன். குறவு வந்தாலும் பரவாயில்ல, அடி வந்துடக்கூடாது. குறவு வந்தாலும் பரவாயில்ல. ஐயா, நீங்க தேவனுக்குரியதை எடுத்து உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ செலவு பண்ணா நஷ்டம் வரும். அது லாபமாகாது, நஷ்டம் வரும். நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் ராஜா அவனை நியமிச்சது எதற்கானால் தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய சபையில நஷ்டம் வரக்கூடாது, பண்டக சாலையில ஆகார குறைவு வரக்கூடாது என்றுதான் தானியேலை நியமிச்சார். ஆனா தானியேல் கொடுத்த ஊழியத்துக்கு கொடுத்த பொறுப்புக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆனா இப்ப நம்ம குடும்பத்துல நஷ்டம் வந்தா நம்ம யார சொல்லியதோம்? சாத்தான், ஒன்னு சாத்தான் இல்லைன்னா தேவன். இந்த ரெண்டு பேரை தவிர நம்மளன்னு வராது பாருங்க. இங்க 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 வலதுக்கே பார்த்தா சாத்தான், இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் தெரிவாங்க, உண்மை. ஆனா இங்க ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல நஷ்டம் வரக்கூடாது என்று சில ஆட்களை போட்டுட்டு அவங்களுக்கு மேலையும் ஒருவனை போடுதார். அவனுக்கு பேர் தான் தானியேல். அப்போ ஒரு பொறுப்பை கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? உண்மை உள்ளவனுக்கு தான் கொடுக்கணும். நான் இதுல இருந்து அதான் படிச்சேன். 4 பேரை போடுதார், கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த கணக்குல இவன் ஏமாத்திடக்கூடாது, இவன் நஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்னு இதுக்கு மேல யாரை போடுதார்? தானியேலை. தானியேல் எப்படி இருந்தான்? அப்ப உங்களையும் உங்க குடும்பத்துக்கு தேவையான சம்பளத்தை உங்க கையில தரது எதுக்கு? மகனே நல்லா சாப்பிடு, நல்லா இல்ல, அதுல எனக்குரியத கொடுப்பியான்னு உண்மை உள்ளவனா இருப்பியான்னு பாப்பார். 20,000 கொடுத்துட்டு சோதிப்பாரு. நம்ம கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் என்ன பண்ணுவோம்? என் சம்பளத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். எப்ப வர்த்திக்க பண்ணாரு? அவர் ஒன்னு ஆசீர்வதிக்க. அனனியா சபிரார் உள்ள ஐயா, நான் தசம்பாத்தை பத்தி பேசவில்லை. நடக்க வேண்டிய நடக்கையும் பிரகாரம் நடக்காததுனாலதான் மரணம் வந்தது. நீதிமொழிகள் 3:9 சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தரை கனம் பண்ணணும். நாம இப்ப என்ன நினைக்கும்? உண்மையை சொன்னா முக்காவாசி பேருக்குள்ள என்ன தெரியுமா என்ன இருக்கு? இதை கொடுத்தா பாஸ்டர் சாப்பிட்டு வரேன், பாஸ்டர் பழுகி பெருகி பூமிய. இப்ப அநேகருக்கு தசம்பம் பாஸ்டருக்கு கொடுக்காங்கன்னு தான் நினைக்காங்களே தவிர தேவனை கனம் பண்ணணுமே, தேவனுக்கு கொடுக்கணுமேங்கிற எண்ணமே இல்லை. அதனாலதான் பேதுரு கேட்பார், அனனியாவே உன் இருதயத்துல இப்படி எண்ணம் கொண்டது என்ன? உன் இருதயம் சாத்தானால நிரப்பப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி நிறைவுல உள்ள சபையில இருதயம், ஒரு சிலருடைய இருதயம் சாத்தாங்கையில இருக்கு. சொன்னா நம்புவேதா? நம்ப மாட்டியே. ஆனா நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு ஒரு நினைப்பு. ஆனா இருதயம் எங்க இருக்கு? நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஐயோ, சபைக்கு வந்தாலும் இருதயம் சாத்தாங்கையில எல்லாம் இருக்கு. சாத்தான்லாம் அந்த இருதயத்தை ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கான். அததான் பேதுரு பரிசுத்த ஆவியில பார்த்து சொல்லுதார், அனனியாவே உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே விழுந்து ஜீவனை விட்டுட்டான்.
இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த சபைக்கே பயம் வருதான். இப்போ என்ன செஞ்சாலும் பயம் வருதா? எவனாடு ஒட்ட மண்டையை போட்டாதான் என்ன வரும்? உண்மை. அப்போ உள்ள அடி இப்போ விழலை. அப்போ உள்ள அடி இப்போ விழுந்தாதான் பயம் வரும். ஏன்னா நம்ம தேவனுடைய நீடிய பொறுமை, இந்த தயவெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாருங்க. அதெல்லாம் அசட்டை பண்ணுவோம். ஆமாம், உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சே, இந்த பாஸ்டர் மாதிரி என்ன அழகா பேசுறார். வந்தோடனே என்ன சொல்றார்? ஆசீர்வாதமான கர்த்தர் உன்னை வாழாக்காமல் கீழாக்காமல். உடனே நமக்கு என்ன வரும்? சே, எனக்கு தான் என்ன வரும்? எப்போ தசமா ஒழுங்கா கொடுனா அது எனக்கு இல்லையே, நான் ஒழுங்கா கொடுக்கணும், அது இவனுக்கா இருக்கும் நினைக்கேன். பார்த்தீங்களா? இப்படி உள்ள ஆளையும் வச்சுட்டு கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்காரு. அப்போ அது அவருடைய ஐஸ்வர்யம் தானே. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். ஐயா, நான் எனக்காக சொல்லலை, இங்க என்ன நடந்தது? சபையை பார்த்து கர்த்தர் தண்டனை கொடுக்க மாட்டார். பாஸ்டர் பரிசுத்தாவில இருக்க பார்த்து கர்த்தர் தண்டனை கொடுக்க மாட்டார். அந்த குடும்பம் எப்படி நடக்கைய பொறுத்து தான் அந்த குடும்பத்துக்கு ஜீவனா மரணமா என்பது இருக்கு. எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானது இல்லையானால் என்ன பிரயோஜனம்? மனம் திரும்புதல் இருந்து பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புதல் கேட்ட கனி இருக்கணும். வெறும் மரம் இருந்து என்ன செய்ய சபையில? அந்த மரத்துல என்ன இல்லை? கனி இல்லை. இயேசு அதை தான் எதிர்பார்ப்பார். இவன் வரானா பரவாயில்ல, வாரம் கரெக்டா வந்ததானே, நல்ல பையனா இருக்கானே, அதை பார்க்க மாட்டார். வருகிறவன்ட்ட கனி இருக்கான்னு பார்ப்பார். உண்மை, வேற என்னது? அன்பு, சாந்தம், பொறுமை. தானியேலுக்கு உயர்வு எங்கேருந்து வந்தது? அவன் கொடுத்த சம்பளத்தில் அல்ல, அவன் இருந்த உண்மையில. உண்மையில தான் உயர்வு இருக்கு. உங்களை ஒரு வேலையில சேர்த்தா அந்த வேலைக்கு எப்படி இருக்கணும்? அதுல எல்லாம் உண்மையா இருப்பான். ஆனா கொடுக்கறதுல என்ன இருக்க மாட்டான்? உண்மையை பாருங்களேன். உலக எஜமானுக்கு நல்ல உண்மையா இருப்பான். உண்மை. ஏன்னா அங்க என்ன கிடைக்கி? சம்பளம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்க. நீங்க இப்ப 2 நாளாகமம் அதை வாஸ்தவமா 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. காணிக்கை, தசம பாகம், பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். கர்த்தர் அவங்க எடுத்ததை பார்க்கல. எவ்வளவு எடுத்தான், எவ்வளவு எடுத்திருக்கானா பரவாயில்லையே, அதை பார்க்கல. அந்த எடுத்ததுல உண்மை இருக்கான்னு பார்ப்பார். இப்ப இவனுக்கு 20,000 சம்பளம் கர்த்தர் கொடுத்தார்னா இந்த 20,000 சம்பளத்துல அவன் எவ்வளவு எடுக்கான்னு பார்க்க மாட்டார். நான் சொன்னதுல அவன் உண்மையா அதை தான் பார்ப்பார். எதுக்கு தெரியுமா? காணிக்க தசமா கொடுக்கும், தேவனை கனம் பண்ணுவதற்கு. அதான் கொடுங்கள் அப்பொழுது, அதான் கர்த்தர் சொல்ல காரணம். தேவனை கனம் பண்ணதான். எல்லா பொருளாலும் முதல் பலனாலும் உன் தேவனை கனம் பண்ணு. பாஸ்டர் கூடனா போட்டிருக்கு. அதால என்ன செய்? தேவனை நீ கனம் பண்ண விரும்புனா கனம் பண்ணு, இல்லைன்னா அசட்டை பண்ணுத. இல்லைன்னா என்ன செய்த?
ஐயா இந்த குடும்பத்தில் எல்லாம் இருந்தது, சின்ன காரியம்தான் இல்லை, அடி எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. நம்மன்னு என்ன செய்வோம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அதான் இந்த நிர்விசாரம் மாற மாட்டுக்கு பாருங்க, அதுக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அப்படியே போயிடும். அந்த அன்னைக்கு கத்தர் பார்ப்பார், இனி நான் பார்க்கேன், இனி நீ என்ன பார்க்க, இனி நான் பார்க்கணும்னு ஒரு அடி பின்னாடி லேசாக அடிப்பார். கத்தர் என்ன செஞ்சிட்டார், பார்த்துட்டாரே, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஐயா நம்ம சின்ன சின்ன காரியம் சொல்றதில் தான் கத்தர் பிடிப்பார். உண்மை, இதெல்லாம் பெரிய பாவமா, அதில் தான் கத்தர் பிடிப்பார். இவன் என்ன செஞ்சான், ஐயா ஒரு பங்கை கொடுத்தானா இல்லையா? அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. அப்போஸ்தலர். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. அப்ப சபையில என்ன இது இருந்தது, பொறுப்பு? வித்ததெல்லாம் எங்க வரணும்? அப்போஸ்தலருடைய பாதத்துல வரணும். அது நிலமானாலும் என்ன ஆனாலும் அதுல உள்ள எல்லா கிரயமும் அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு அவங்க கொடுத்ததை தான் இவங்க வாங்கிட்டு போவாங்களாம். அவர் பகிர்ந்து கொடுத்ததை இவங்க வாங்கிட்டு போய் இவங்களுக்கு ஒன்றும் குறைவா இருந்தது இல்லையா. ஆனா இப்ப அனனியா சப்பிரால் என்ன செய்தாங்க, இருதயத்தை சாத்தானுக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க. அநேகர் அப்பப்போ சாத்தானுக்கு இருதயத்தை என்ன செய்தோம், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ள இருக்க வேண்டிய இருதயம் இப்ப சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டு. அதனால்தான் பேதுரு கேட்கார், அவர் வெளிப்பாடோட கேட்கார், அனனியாவே உன் இருதயம் சாத்தானால நிரப்பப்பட்டது என்ன? உன் இருதயம் சாத்தான சொல்லல, நீ ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தேன்னு கேட்காரு. சாத்தானே சொல்ல முடியும், சாத்தானே ஏன் இவனுக்குள்ள வந்த? ஐயா வீடு திறந்திருந்தா ஆள் உள்ள வரும், வீடு திறந்தா கேட்டு திறந்திருந்தா நாய் உள்ள வரதான் செய்யும். நம்ம கேட்டை திறந்து வச்சுட்டு சாத்தானே ஏன் வந்தே, சாத்தானே ஏன் வந்தே? ஐயா நீ கேட்ட அடைச்சாதானே அவன் வெளியே நிற்பான். நீ கேட்ட இப்படி திறந்து வச்சுட்டு கத்தாவே வாரும், கத்தாவே எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு திறக்க மாட்டேங்கான், எதுக்கு திறக்க கூடாதோ அதுக்கெல்லாம் திறந்து வச்சிருவோம். அப்ப யாரு வருவா? சாத்தான் தான் வருவான். ஐயோ ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சு கொடுத்தாங்க, அதுக்கே இந்த அடி. அப்ப கொடுக்காம இருந்தா என்ன அடி? ஒன்றும் இல்லை, ஒரு பங்கு கொடுத்தாங்க, சரி கொடுத்துட்டான், நானா இருந்தா என்ன செய்வேன், சரி இதாவது தாரானேன்னு போயிடுவேன். ஆனா கத்தர் அதையும் பார்க்கல பாருங்க, கொடுத்துட்டான் ஆனா என்ன செய்யலை, உண்மையா கொடுக்கல. நானா இருந்தா ஏதாவது தாரானேன்னு நினச்சி போயிடுவேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஏன் கொடுத்தைய அது என்ன இல்லை. இப்போ யோசுவா இருக்கான், நீ இப்போ வேலை செய்த வண்டியை நல்லா க்ளீன் பண்ணலன்னா என்ன செய்வார் ஓனர்? அரையும் குறையுமா க்ளீன் பண்ணான்னு வைய, உனக்கு சம்பளம் கொடுப்பாரா? வேலையை விட்டே தூக்கிறார். இவன் ஒழுங்கா வேலை. அப்போ கத்தர் இம்மட்டும் நம்மளை கிருபையாக தான் வச்சிருக்கார். இம்மட்டும் நம்ம திறமையில எல்லாம் இல்லையா, நம்ம இந்த இது என்னது ஏதோ சொல்லுவீங்களே அதுல எல்லாம் இல்லை, கிருபையாக தான் நிற்கி எல்லா வண்டியும். எல்லா வண்டியும் எப்படி நிற்கி? கிருபையில தான் நிற்கி. ஏன்னா நம்ம அறக்குறையாக செஞ்சிடுவான், கத்தர் ஏதோ சரி அடுத்த மாசமா திருந்துவான் அப்படின்னு அமைதியாக இருப்பார். சரி அடுத்த மாசமா திருந்துவான் அப்படின்னு அமைதியாக இருப்பார், வேலையை விட்டு தூக்காமல் இருப்பார். ஆமாம் ஐயா ஒரு எஜமானே, உலக எஜமானே இவன் சரியாக வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு நீக்கிடுதான், சம்பளத்தை கழிச்சுதான், சம்பளத்தை கொடுக்காமே இருக்கான். அப்போ நம்ம கத்தர் எப்படி இருப்பார்? அவர் இவனுக்கு மேலே எஜமான் இருப்பாரா? இவனே இப்படி இருக்காமனா நம்ம கத்தர் எப்படி இருப்பார்? அவர் இருக்கிறதுல தப்பு இல்லையே. அதை தான் நான் சொல்றேன், எப்போதுமே தேவன்ட்ட என்ன கிடையாது, நம்ம நேரம் அங்கே தான் போவோம். கத்தாவே என்னை ஏன்
அவர் கேட்பாரு, எப்பா நீ ஏன் எனக்கு உண்மையா? நீங்க உண்மையா கொடுக்கலன்னா நஷ்டம் வரும். அதனால்தான் அந்த நஷ்டம் வரக்கூடாதபடிக்கு அங்க என்ன எதிர்பார்த்தார்னா, ராஜா உண்மையை எதிர்பார்த்தார். உண்மை உள்ளவனுடைய குடும்பத்துல நஷ்டம் வராது. எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, உண்மை உள்ளவனுடைய குடும்பத்துல நஷ்டம் வராது. ராஜா அங்க நஷ்டம் வரக்கூடாதபடிக்கு தான் உண்மை உள்ளவனை வச்சார். அந்த உண்மை நஷ்டத்தை தீக்கும். உண்மை நஷ்டத்தை அன்னைக்கு அவங்க பேசும்போது எனக்கு இதான் கத்த வெளிப்படுத்த. நஷ்டம் வர காரணம் நம்மகிட்ட உண்மை இல்லை. நம்ம வியூ மாறணும், நம்முடைய விஷன் மாறணும். ஆவுனா தேவன், ஆவுனா சாத்தான். இந்த ரெண்டு பேரை விட்டா நமக்கு வேற யாரையுமே தெரிய மாட்டேங்குது. எங்க நம்ம இன்னும் நம்ம ப்ரெஃபெக்டாங்க? யாரு தான் ப்ரெஃபெக்ட்? கையை தூக்குங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லிதான், தேவன் என்னை ரொம்ப சோதிக்கார். சாத்தான் என்ன ரொம்ப சோதிக்கான். ஆனால் உண்மையா இருக்கிற குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். பாஸ்டருக்கு இல்லை, பாஸ்டர்லாம் கேட்க மாட்டார் எவ்வளோ சம்பளம் கூடுதா. நான் சில நேரம் பார்த்துருக்கேன், போனதுலேருந்து 10 வருஷம் ஆனாலும் அதே தான் கொடுப்பான். நானும் யோசிப்பேன், இவன் சம்பளமே கூடாதா? நான் யோசித்திருக்கேன். ஆனால் ஒன்றும் கேட்கறது கிடையாது. என்னங்க கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பிய? நல்ல மாதிரியாக நினைப்பிய? இவனுக்கு வேறு வேலை இல்லம்பிய, இல்லைன்னா இவன் நோக்கம் எங்கே போயிட்டும்பிய. அதான் நான் ஒன்றும் கேட்கல. ஆனால் இது கர்த்தர் கொடுக்க சொன்னால் தான் நான் கொடுக்கேன், இல்லைன்னா இதை நான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நான் இதை என்னைக்காவது பேசியிருக்கேன்னா? ஆனால் இன்னைக்கு பேசினேன், நேற்று பேசினேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன வானாலும் அதுக்கு மேலே யார் என்ன நினைச்சாலும் கவலையே கிடையாது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் என கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்போ. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.